சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா இந்த வாரம் பயங்கர வெறித்தனமா பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. குறிப்பா அந்த மாறு வேஷத்துல ஒட்டுமொத்த அரங்கத்தையே அதிர வச்சிருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ஸ்ல இந்த ஒரு வாரம் டென்ட் கொட்டா வாரம் இல்லையா? அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுல அபிஷேகா அவர்கள் கர்ணன் வேஷம் போட்டு பாடியிருந்தாங்க. அந்த வேஷம் போட்டு பாடுனாங்க அப்படிங்கிறத விட அந்த வேஷமாவே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த கர்ணன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பொம்மைய பார்க்கும்போதே ஒரு மாரி பயங்கர விகாரஸா இருக்கும். அதோட சேர்த்து அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்ட பாடுனா எப்படி இருக்கும்? அரங்கமே அதிர்ந்துரும் இல்லையா? அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் அபிஷேகா அவர்கள் பண்ணியிருந்திருக்காங்க. அபிஷேகா அவர்கள் பாடுனத பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா, ஒரு குட்டி பொண்ணு இவ்ளோ போல்டா பாடுறாங்க. அதுவும் இப்படி மாஸ்க் போட்டு அந்த மாஸ்க்ல இருக்க அந்த ஒரு கேரக்டராவே மாறி பாடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அத அபிஷேகா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இத பார்த்து அங்க இருந்த சரணாக இருக்கட்டும், வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க. ஏன்னா, இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு சரிகமபால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அடுத்தடுத்த காம்படிஷன்ல இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ தரும். கர்ணன் படத்துல இருக்கக்கூடிய கண்டா வர சொல்லுங்க பாட்டோட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கே அந்த பாட்டோட பேஸ் தான். அது மட்டும் இல்லாம அது ஒரு கிராமிய பின்னணி பாட்டு. அது வந்து அபிஷேகாக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ். நார்மலாவே அவங்களோட வாய்ஸ் வந்து பயங்கர போல்டா இருக்கும். அதுவும் இந்த ஒரு ஆக்ரோஷத்தோட பாடி அந்த பாட்ட இன்னும் ஒரு எலிவேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருந்த ஸ்ரீனிவாஸ் அவர்கள்லாம் மிரண்டு போயிட்டாரு. சரண் அவர்கள்லாம் எந்திரிச்சு போய் கை கொடுத்தாரு. அந்த படக்காட்சியை திருப்பி கண்ணுல காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அபிஷேகா இந்த சீசனோட ஒரு ஐகானிக் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் தான் யாரு அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் இந்த வாரமும் அத சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அபிஷேகாவோட இந்த ஒரு ஆக்ரோஷமான பாடல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு உரம் இருக்க ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்து வெங்கட் பிரபுவோட தான் சேர்ந்து படம் ஒன்று பண்ண போறாரு. அண்ட் இந்த ஒரு படத்துல ரம்யா நம்பீசன் முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்களாமா. சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்ப சேயோன் அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்ச கையோடையே அடுத்து வெங்கட் பிரபுவோட சேர்ந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ண போறாராமா. அண்ட் அந்த ஒரு படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மாநாடு மாதிரியே தான் இருக்க போகுது. இந்த கதையில ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் இருந்திருக்கு. அந்த ஒரு கேரக்டருக்கு யார் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை போயிருக்கு. நிறைய பேரை அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு பர்சன் தான் ரம்யா நம்பீசன். இவங்க ஒரு பாடகர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சினிமா நடிகையாகவுமே இருந்து வந்துட்டு இருக்காங்க. சேதுபதியெல்லாம் மெயின் லீடே பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கள அப்ரோச் பண்ணும்போது இவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிற தயக்கத்தோட தான் அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ரம்யா நம்பீசன் அவர்களுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. மேலும் சிவகார்த்திகேயனுக்காக இந்த ஒரு படம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லியிருக்காங்களாமா. ரம்யா நம்பீசன், சிவகார்த்திகேயன், அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு காம்போவே முற்றிலும் புதுசா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.